வள்ளலார் வாசிக்கும் மணித்துளைவாய் வேங்குழலின் உள்ளுரை அஞ்செழுத்தாக ஒழுகி எழும் மதுர ஒலி எல்லா உயிருக்கும் போய் இந்த கற்பக மரத்தினுடைய தேன் கலந்த மாதிரி இன்பத்தை கொடுக்குதான். இப்ப இந்த பாட்டுடைய விளைவை தெரிஞ்சுப்போம். இவர் பாடினார் அல்லவா, குழல்ல இசைத்தார், 7 சுரங்களும் புலப்படும் வண்ணமாக பெருவண்ணம், இடைவண்ணம், வனப்பு வண்ணம் என்று இசைத்தார். மந்தரத்தும் மத்திமத்தும் தாரத்தும் இசைத்தார். ஆய இசை புகழ் 4 இசைத்தார். தூய் இசைக்கிளை கொள்ளும் துறை 5 முறை விளைத்தார் என்றெல்லாம் வரிசையா பார்த்தோம். இத்தனையும் சேர்ந்து ஒரு விளைவு ஏற்படுத்தியது. பசுக்கூட்டங்கள் நிழல்ல இருந்து அசைவிட்டு கொண்டிருக்கின்றன. அதனை மறந்து அவை ஆனாயர் அருகிலே சென்றன. கன்று குட்டிகள் தாயினுடைய மடியிலே பால் சுவைத்துக் கொண்டிருந்தவை அந்த பால் சுவையை மறந்து இவர் பாடும் பண் சுவை, பாடல் சுவைக்கு மயங்கி அருகு வந்தன. மயிலினங்கள் ஆடுவதை ஒழிந்தன, குயிலினங்கள் பாடுவதை ஒழிந்தன. பாதாள உலகம், கீழுலகம், நாகர் உலகம் எனப்படும் கீழ்ப்பகுதியில் இருந்து நாகலோகத்தார் மேலே வந்தார்கள். விண்ணுலகத்தில் இருந்த தேவ அறமகளிர் கையிலே கிளிகளுக்கு பாலும் பழமும் ஊட்டுபவர்கள் அவர்கள் விமானங்களிலே ஏறி திருமங்கலம் வந்தார்கள். திருமங்கலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஸ்பாட் ஆகிவிட்டது. விவிஐபி ஸ்பாட். தேவர் வந்தார், கந்தர்வர் வந்தார், கிண்ணறர் வந்தார். இங்கே கீழுலகத்திலிருந்து நாகஜாதியினர் அவர்கள் வந்தார்கள். மயில் வந்தது, குயில் வந்தது, யானை வந்தது, சிங்கம் வந்தது, மான் வந்தது, மான் வாயிலே இருக்கும் புல் வந்தது. புல்வாய புல்மான் தன்னை இரையாக கொள்ளும் புலியின் பக்கத்திலே போய் நின்றது. பிறரை அடித்து கொடுமைப்படுத்தி துன்புறுத்துவோர் அந்த கொடுமை ஒழிந்தார்கள். அவர்களால் வதைக்கப்பட்டு வாடியவர்கள் அந்த துன்பத்தை மறந்தார்கள். நலிவாரும் மெலிவாரும் உணர்வொன்றாய் நயந்தார்கள். மலிவாய் வெள்ளயிற்றரவும் மயில் மீது மருண்டு விடும், சலியாத நிலையறியும் தடங்கரியும் உடன் சாரும், புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும் என்கிறார் ஆசிரியர் பெருமானார். அருவி பாயவில்லை, ஆறு ஓடவில்லை, மரங்கள் அசையவில்லை, காற்று இயங்கவில்லை. இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாழும் புலன்கரணம் மேவி ஒன்றாயின. புறக்கரணங்கள் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், கை கால் போன்றவை, மெய்வாய் கண்மூக்கு செவி போன்றவை. அகக்கரணம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் இவையெல்லாம் கூடிய அத்துணை தத்துவ கூட்டமும் இசைமயமாய் மயங்க உயிர் சிவனருளிலே திளைக்க ஆரம்பித்தது.